வெனஸ்டே மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் இது 4வது நாள் விளக்கேற்றுறது. ஸோ எப்பயுமே ஜெயிஸ்தா காலேஜ் வந்து ஆரம்பித்ததுலேருந்தே 4:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிப்பேன். ஸோ ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 3:30 மணிக்கு அலாரமே வைக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடுது. நானும் ஒரு வாரமாக இதில் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா எந்திரிச்சேன்னா இவங்க சத்தம் போடுறாங்க, உடம்ப கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன வேணும்னு எந்திரிக்கிறேன் அப்படி கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்து அவ்வளோதான், அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. அதுக்கு மேலே நான் படுத்தாலும் எனக்கு தலைவலியில் தான் கொண்டு போய் விடுதே தவிர தூக்கம் சுத்தமாக வரமாட்டேங்குது. இவங்க திட்டிகிட்டே தான் இருக்குங்க, உடம்புக்கு எடுத்துக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு. வேறு வழி இல்லை, அது தூக்கம் வரலங்கும் போது நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி காலையில் அப்படி தான் 3:30 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டு ஜெயிஸ்தாய் அசைன்மெண்ட் இருக்குன்னா ஸோ அவளை வந்து எழுப்பி விட்டுட்டு இட்லி காலையில் அதுக்கப்புறமேட்டு வெங்காய சட்னி தான் பண்ணணும். ஸோ அதுக்கான வெங்காயம்லாம் எடுத்து வச்சுட்டு டீ போட்டுட்டு இந்த ஐஸ் க்யூப் பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஐஸ் க்யூப்பு பொண்ணுங்க 2 பேத்துக்கும் ஜூஸ் போடும் போது பாலும் சர்க்கரையும் சேர்க்காத போதே தர்ணிக்கா என்ன பண்ணிட்டான்னா ஜெயிஸ்தா ஃபேஸ்க்கு எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டா, ஒரு பவுடர் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டா. அதனால் அவளுக்கு போடணுங்கிறதுக்காக இந்த ட்ரே ஃபுல்லாக ரெடி பண்ணான். ஸோ அவள் வந்து 1-2 தான் போட்டா, நானும் தர்ணிக்காவும் தான் மாற்றி மாற்றி இதை போட்டுட்டு இருந்தோம். இது போட்டு ரொம்ப நாள் ஆச்சா, ஸோ அதனால் இது வேணாம், இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு டீ குடிச்சிட்டு வெங்காய சட்னிக்கெல்லாம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமேட்டு ஜெயிஸ்தாவோட ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அவங்களது ஒரு 3-4 செட்டு அயன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் அயன் பண்ணி முடிச்சுட்டு தக்காளி சாப்பாடும் இட்லியும் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து போயிருந்தானே. ஸோ வெங்காய சட்னி ஆறுனதுக்கு அப்புறமேட்டு அதை அரைச்சி எல்லாத்துக்கும் காலையில் டிஃபன் இட்லியும் வெங்காய சட்னியும் கொடுத்துட்டு தர்ணிக்கா மட்டும் நூடுல்ஸ் பேக்கெட் ஒன்று சின்னதாக இருந்துச்சு, அது எதுக்கோ ஃப்ரீயாக வந்தது. ஸோ அது வந்து பார்த்துட்டு அதனால் எனக்கு கண்டிப்பாக இதான் வேணும்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் அவளுக்கு அதை வந்து காலையில் டிஃபனுக்கு செஞ்சு கொடுத்துட்டு மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்னைக்கு பன்னீர் டிக்கா மாதிரி மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணி மசாலாலாம் தடவி லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தக்காளி சாப்பாடோடு சாப்பிடும் போது சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.